எங்களுடைய இருதயத்துக்குள்ள அது வேலை செய்ய கிரியை செய்ய கிருபை செய்யுங்க. அங்க கீழ்ப்படிந்து நடக்க நீங்க கிருபை செய்யுங்கப்பா. நான் அல்ல, நீரே பேசுங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க ஆண்டவரே. எல்லாம் இயேசு நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனல்ல நல்ல தகப்பனே. ஆமென். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலம். சுகபத்திரமா இருக்கீங்களா? எனக்கு ஒரு 2 வாரமாவே எனக்கு உடம்பு முடியாமே இருக்கு. பட் இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பகிர்ந்து கொள்ள வந்தாச்சு இன்னைக்கு. ஸோ நம்ம நேராக சத்திய வேதத்துக்குள்ள போயிடுவோம். ஓகே, இன்று கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை என்னன்னா, தலைப்பு என்னன்னா, யாருக்கு செவி கொடுக்கிறோம். அதுதான் இன்றையோட டாபிக், இன்னையோட சத்தியத்தோட டாபிக். அப்படி இல்லைன்னா நீங்க வேற மாதிரி வச்சுக்கணும்னா என்ன சொல்லலாம்னா, யாருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறோம். ஸோ இங்க 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு செவி கொடுக்கறது, இன்னொன்னு கீழ்ப்படுகிறது. ஸோ இப்ப போன வாரம் நம்ம ஜெவின நம்ம மத்தியில பேசினாங்க. என்ன பேசினாங்கன்னா கிருபை, அதாவது ரெஸ்ட் பத்தி பேசினாங்க. ஆண்டவர் நம்ம மேல எவ்வளவு கிருபையா இருக்காரு, ஆண்டவர் நம்ம என்ன பண்ண சொல்றாரு, நம்ம எல்லாமே தெரிஞ்ச ஞானவான் மாதிரி நடக்காம ஆண்டவர் மத்தியில நம்மளை ஒப்பு கொடுத்து அவருக்குள்ள நம்ம ரெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கான காரியம் நடக்கும்னு சொன்னாங்க. அதுக்கு முந்தின வாரம் பிரதர் ஜான் நம்ம கிட்ட ஒரு நல்ல சத்தியத்தை பேசினாங்க. என்ன பகிர்ந்து கொண்டாங்கன்னா, ஜெபத்தை குறிச்சு, நம்மளுடைய தனிமையான நேரம், கர்த்தருக்குள்ள இருக்கிற நம்மளுடைய நேரம் என்ன, நம்மளுடைய மலை அப்படின்னு குறிச்சு பேசினாங்க. நான் ஏன் இந்த 2 விஷயத்தையும் சொல்றேன்னா, இன்னைக்கு நான் பேச போறதும் அதோட கண்டினியூஷன் தான். எல்லாமே கனெக்டட் தான். ஸோ இன்னைக்கு நம்ம வேத பகுதியில யாருக்கு செவி கொடுக்கிறோம் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ என்னோட திருப்பி கொள்ளுங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரம் வசனம் 1 நம்ம படிப்போம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அதை ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். நம்ம இதோட முதல்ல பாடுவோம். ஓகே, 3வது வசனத்தை திரும்பி படிச்சோன்னா என்ன சொல்றான்? சர்வம் கேக்குது. சர்வம் எப்படி இருக்குன்னா, தந்திரம் உள்ளதா இருக்குன்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. ஸோ ஏவாள் கிட்ட, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1 3வது வசனம். ஸோ ஏவாள் கிட்ட கேக்குது, இந்த தோட்டத்துல இவ்வளோ தோட்டம் இருக்க, துரியான் மரம் இருக்கு, மங்குஸ்தீன் மரம் இருக்கு, ரம்புத்தான் மரம் இருக்கு, எல்லா மரமும் இருக்கு. இதுல எந்த மரத்தை ஏதாச்சும் பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா, இது விஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா கடவுள்னு யார்கிட்ட கேக்குது? ஸ்திரீயானவள்கிட்ட கேக்குது. ஸ்திரீயானவள்கிட்ட கேட்கும் போது ஸ்திரீ அதுக்கு என்ன ரிப்ளை பண்றான்னா, ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன், அந்த வேர்டை நீங்க கொஞ்சம் கவனமா பார்க்கணும். யாரு சொல்றா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை? யாரு சொல்றா? தேவன் நீங்கள் சாகாத படிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். ஸோ இங்க நம்ம காரியங்களை பார்க்கும் பொழுது, நம்ம நிறைய விதத்துல ஆலோசனைகளை கேட்கும் பொழுதும், நிறைய பேர் நம்ம கிட்ட அட்வைஸ் பண்ணும்போதும் ஆல்வேஸ் 2 சைட் ஆஃப் ஸ்டாரி இருக்கும். ஒரு விஷயம் நம்மளை பண்ணுன்னு சொல்லும், இன்னொரு விஷயம் நம்மளை பண்ணாதுன்னு சொல்லுவோம்ல. ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா, ஸ்திரீயானவள்கிட்ட போய் சர்ப்பம் கேட்கும் போது யாரு சொல்லியிருக்காங்க? ஸ்திரீக்கு அதாவது ஏவாள்கிட்டையும் யாரு அந்த விருட்சத்தின் கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு? கர்த்தராகிய தேவன் சொல்லியிருக்காரு. அப்ப சரி, அடுத்து நம்ம 4வது வசனத்தை படிப்போம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. 5வது வசனம், நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும்
பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள், அவனும் புசித்தான். ஓகே, இங்க ஒரு செக். இப்ப உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 2 ஆயிடுச்சு. ஆர்டர் தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு, எல்லாத்தையும் நீங்க சாப்பிடலாம், நடுவுல இருக்கிற அந்த ஒரு பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டீங்கன்னா செத்துருவீங்க, சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பாய்சன் ஆயிடும். தெளிவா சொல்லியாச்சா? இப்ப சர்வம் வந்து என்ன சொல்லுது தந்திரமா, நீ சாக மாட்ட, நீ வந்து ஞானமானா இருக்க. 2 விஷயம் இருக்கு இல்லையா? இப்ப இந்த ஸ்ரீயானவள் எதை சூஸ் பண்றான்னு பார்ப்போம். 6வது வசனத்துல, அப்பொழுது ஸ்ரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது. சோ இந்த ஏவாள் என்ன பண்றானா, தேவன் சொல்றத கம்ப்ளீட்டா இக்னோர் பண்றான். அதாவது ஆண்டவர் சொல்றதை விட ஒரு சர்வமான பிசாசு, அது பிசாசுன்னு ஏவாளுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல, ஆனா சர்வம் ஒரு மிருகம். நீ மனுஷன், உன்னை ஸ்பெஷல் ஆண்டு படைச்சிருக்காரு, ஆனா நீ ஒரு மிருகம் சொல்றதை கேட்டு எதை நம்புற? ஆண்டு சொல்லிட்டு போன சாகவே சாகிறத நம்புறியா, இல்ல நீ சாக மாட்டீங்க, நீங்க அறிவுள்ளவராயிருக்குன்னு சொல்றதை நம்புறாங்கன்னு பார்த்தா அந்த சாய்ஸ ஆண்டவர் ஸ்திரீயானவர்கிட்ட கொடுக்குறாரு. ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவர் படைச்ச எல்லா விஷயத்திலயும் இருக்கிறவர், அவர் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிற ஒருத்தர். ஆண்டவரால ஒரு செகண்ட், அதாவது காற்று கிட்ட வந்து கட்டளையிட்டாருன்னா காற்று தென் திசையில போகுமா வட திசையில போகுமா? சமுத்திரத்திட்ட சொன்னா சமுத்திரம் பிரிஞ்சு நிற்குமா? அப்படியாப்பட்ட கர்த்தருக்கு இந்த ஸ்திரீயானவர்கிட்ட போய் சொல்ல முடியாதா, ஏய் நான் சொல்லிட்டேன் அதை தொடக்கூடாது, கையை அப்படியே நிப்பாட்ட முடியாதா? பண்ணிருக்க முடியும், டெஃபினெட்லி பண்ணிருக்க முடியும். ஆனா ஆண்டவர் என்ன கொடுத்துக்காருன்னா, ஆதி ஆகமத்திலேயே நம்மளுக்கு ஃப்ரீ வில்னு ஒரு விஷயத்த கொடுத்துருக்காரு. தேர்ந்தெடுக்கப்படுற அந்த சுதந்திரத்தை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த சுதந்திரத்தை அவ எப்படி பாய்க்கிறான்னா, பிசாசு சொல்றதுதான் கேட்கிறான். ஸோ வார்த்தை வந்து கர்த்தர் நம்ம கிட்ட சொல்ற விஷயத்த நம்ம செவி கொடுக்காம இருக்கிறதுக்கு காரியம் இக்னோர் பண்றது, அதை நம்ம சரியா அலட்சியப்படுத்துறது. எக்ஸாக்ட்லி சொல்ல போனா, ஸோ ஆண்டவர் கொடுத்த இந்த ஃப்ரீ வில்ல இன்னொரு வேதத்துல ஒரு அதிகாரத்துல வந்து ஒரு தேவனுடைய மனுஷன் வந்து மிஸ்யூஸ் பண்ணனால என்ன நடந்துச்சு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். ஏன் நான் இதை சொல்றேன்னா, நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே அந்த ஃப்ரீ வில்னு ஒரு விஷயத்த கொடுத்த பிறகு நம்ம என்ன சாய்ஸ் எடுத்திருக்கோம், நம்மளோட ஏவாள் என்ன சாய்ஸ் எடுத்திருக்காங்க நம்ம இங்க பார்த்தாச்சு. பார்த்த பிறகு அதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு நடந்த சாபங்கள்லாம் வந்து பின்னாடி வரும். பட் என்னோட சாப்டர் வந்து நான் இன்னைக்கு பேசி எடுத்துக்கிட்ட சாப்டர் வந்து நிறைய பேர் பேச மாட்டாங்க, நான் கேள்விப்பட்டது இல்லை. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ரிஸ்கியான டாபிக். ஆனா இருந்தாலும் நம்ம இதை இன்னைக்கு கவர் பண்ண போறோம், ஏன்னா இது ரொம்ப அவசியமா இருக்கு. ஸோ என்னோட திருப்பி கொள்ளுங்க, 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு தியானிக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் வந்து 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம். அந்த அதிகாரத்தை ஃபுல்லா நம்ம வந்து கோத்ரூ பண்ண போறோம், படிப்போம். யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீட தண்டையிலே நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான், அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான், மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி, அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போம், கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றான். சுருக்கத்தை பார்ப்போம், சமரியை பார்ப்போம். ஸோ இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா வந்து, நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். இஸ்ரவேல் வந்து சாலமோனுக்கு வந்துட்டு 2 ராஜ்யமா பிரிஞ்சிருச்சு, நார்தர்ன் கிங்டம், சவுதர்ன் கிங்டம். சவுதர்ன் கிங்டம்ல வந்து கீழே, இப்போ நம்ம மலேசியா பார்த்தோம்னா, நான் எக்ஸாம்பிள் நான் மலேசியாவோட மேப்பே நான் எடுத்துக்கிறேன். இங்க எல்லாரும் பாருங்க, இந்த பக்கெட்டு 12 ஸ்டேட் இருக்கான், இந்த பக்கெட்டு 2 ஸ்டேட் இருக்கு, மொத்தமா சேர்ந்தா 14 ஸ்டேட். இப்ப இஸ்ரவேல் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பக்கெட்டு 10 ஸ்டேட்டு, இந்த பக்கெட்டு 2 ஸ்டேட் ஆயிடுச்சு. ஸோ யூதால ஒரு ராஜா தனியா இருக்காரு,
அதாவது சபா சரவா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சபா சரவாக்கு ஒரு ராஜா இருக்காங்க, இந்த சைடு சிமராஜ் மலேசியாவுக்கு ஒரு ராஜா இருக்காங்க. அப்படி ஆயிடுச்சு. அப்படியான காலகட்டத்துல யூதாவோட ராஜா வந்து அவங்கள ஆட்சி பண்ணிட்டு இருக்கான், இஸ்ரவேல் ராஜா வந்து இவங்களை ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த ராஜாவோட பேர் வந்து எரேமியாம். ஓகேவா? எரேமியாம் என்ன பண்றான்னா, ஸோ இவனுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும்னா ஆண்டு தான் இவனுக்கு வந்து தீர்க்கதரிசனம் சொல்லி, நீ இந்த இடத்துல நிற்ப, இந்த 10 ராஜ்யங்களையும் நீ தான் ஆளுவ, நீ கர்த்தருக்கு பயந்து நடந்தினா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி வந்து இவனுக்கு வந்து தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டு அவன் போயிட்டான். ஆனா என்ன நடக்குதுன்னா, யூதர்கள் அதாவது இஸ்ரவேலர்கள் பார்க்கும்போது எல்லா 12 கோத்திரத்தாரும் என்ன பண்ணணும்னா, பண்டிகை நாட்கள்ல முக்காவாசி இஸ்ரவேலர்களுக்கு ஒரு 6 பண்டிகை இருக்கும். நம்மளுக்கு இருக்கிற மாதிரி கிறிஸ்துமஸ், தீபாவளி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி யூதர் அதாவது இஸ்ரவேல் அந்த கோத்திரத்தாருக்கு ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கோத்திரத்தாருக்கு ஒரு 6 பண்டிகை இருக்கும். மெயின் பண்டிகைக்கு எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா கிளம்பி எருசலேம் போவாங்க, எருசலேம் போனவங்க. அப்ப எருசலேம் எங்க இருக்கு? அடுத்த ராஜ்யத்துல இருக்கு, யூதா ராஜ்யத்துல இருக்கு. சோ இஸ்ரவேலங்க எல்லாமே அந்த 10 கோத்திரத்தாரும் வந்து உண்மையா வந்து சேவிக்கிறவங்க எல்லாருமே வந்து கடந்து இந்த தேசத்துக்கு போவாங்க. ராஜ்யம் பிரிஞ்சனால இந்த எரேமியாவுக்கு பயம் வந்துருச்சு, எங்கடா ஜனங்க இந்த பக்கத்து போயிட போறாங்க அப்படின்னு சொல்லி 1 ராஜாக்கள் 12வது அதிகாரத்துல 27, 28 படிங்க. இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால், இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி, அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதேயாவின் ராஜாவாகிய ரெகொபெயாமின் பாரிசமாய் போய் விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி. எனக்கு இதை வசனம் படிக்கும் சரியான கோவம் வந்துச்சு. ஏன்னா எரேமியாம் வந்து இப்ராஹிம் போடுறாங்க, அதாவது அவனும் இஸ்ரவேல் தான், அவனுக்கும் இஸ்ரவேலை பத்தி எல்லாமே தெரியும். இப்ராஹிம் கோத்திரத்தான இருக்கிற இவன் வந்து நல்ல அறிவாளியானவர், நல்ல அறிவு இருக்கிறனால ஆண்டு வந்து அபிஷேகிச்சு இந்த 10 சேவையும் நான் அவனுக்கு கொடுக்குறேன், இதை நீ வந்து இஸ்ரவேல் தேசமா ஆளுன்னு சொல்லிட்டாரு. ஆனா இவனுக்குள்ள என்ன வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 27வது வசனத்துல, யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாம் இன்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி, இவனுக்கு 10 ராஜ்யம், அந்த பக்கம் யூதா 2 ராஜ்யம் தான். ஆனா 10 ராஜ்யம் இருக்கிறவன் 2 ராஜ்யம் இருக்கிறவனை பார்த்து பயப்படுறான். பயந்து என்ன சொல்றானா, எங்கடா இதுங்களை வந்து பண்டிகை ஆசரிக்க அங்க கூட்டிட்டு போனா நம்மளையே வந்து மிஞ்சி நம்மளோட ராஜ்யத்தை அழிச்சு அவங்க பக்கத்து போயிடும்னு சொல்லி என்ன பண்றான்னா, ஆண்டவருக்கு பிடிக்காத ஆண்டவர் இருக்கிற ஒரு காரியத்தை என்ன பண்றான், பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகள் உண்டாக்கி. கன்றுக்குட்டி எங்க உண்டாக்கப்பட்டது மாதிரி சொல்லுங்க, எனக்கு ஞாபகம் இருந்தா? ஆரோன், மோசே. எஸ், மோசே மலைக்கு போனப்போ ஆரோன் கிட்ட தொல்லை பண்ணி இந்த இஸ்ரவேல் ஜனங்க எனக்கு கன்றுக்குட்டியை உண்டாக்கி கொடு அப்படின்னானுங்க. இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, கன்றுக்குட்டியை உண்டாக்கி 2 கன்றுக்குட்டியை உண்டாக்கி கரெக்டா எங்க வைக்கிறான்னா பார்டர்ல வைக்கிறான். அதாவது எருசலேமுக்கு போற வழியில இருக்கிற பெத்தேல்ன்றது ஒரு பார்டர். பெத்தேல் இருந்து தான் நீங்க கீழே இப்படி இறங்குனீங்கன்னா நீங்க வந்து ஜெருசலேமை தாண்டி பெத்லஹேம் ஆண்டு பிறந்த ஊர் வந்து இங்க இருக்கு, ஜெருசலேம் நடுவுல இருக்கு. மேல வந்து இன்னொரு 2-3 ஊருங்க இருக்கு, ஆயூர் 2-3 ஊர் பட்டணத்தை தாண்டி பெத்தேல் இருக்கு. ஸோ நீங்க அதை கிராஸ் பண்ணி தான் இஸ்ரவேலர்கள் வந்து ஜெருசலேமுக்கு போகணும். எங்க போய் வச்சுட்டாங்கன்னா பெத்தேல்ல போய் வச்சுட்டாங்க. நீங்க எதுக்கு பார்டரை கிராஸ் பண்ணி, இப்ப நாங்க பார்டர் கிராஸ் பண்ணி வந்தோம், சரியான ஜாமு, வெரி ரொம்ப காடிங்க. ஸோ என்ன ஆச்சுன்னா, பரவாயில்ல நம்ம போய் இந்த பக்கத்து நம்மளுக்கு பார்டர் பக்கத்துலயே வந்து நம்மளுக்கு கோயில் கட்டி கொடுத்துட்டாங்க, நம்ம அதை பண்ணுவோம்னு சொல்லி ஒரு பெரிய பாவத்தை பண்ணோன்னு ஆண்டவருக்கு கோபமாயிடுச்சு. கோபமானோடனே இஸ்ரவேல்ல நாம சொன்ன மாதிரி இஸ்ரவேல் தேசத்துல 10 ஸ்டேட்ஸ் இருந்துச்சு, 10 கோத்திரங்கள் இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் 13வது அதிகாரம் 1வது வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா, இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன், அவன் எங்கே, அதாவது
அவன் பேரு சொல்லப்படல, அவன் யாரோட அப்பா யாரோட மகன் சொல்லப்படல, அவன் கோத்திரத்தை வந்து வெளிப்படுத்தவே இல்லை. தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு, அதாவது எங்கிருந்து வரான், இவன் யூதாவிலிருந்து இஸ்ரவேலுக்குள்ள போறான், பெத்தேல்ன்ற அந்த பட்டணத்துக்கு போறான். மேபி எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா சரவா மீரியிலேருந்து இப்ப ஜோஹோபாரு போறாங்க. ஸோ ஜோஹோபாரு பட்டணத்துக்காக வராங்க. ஸோ வரும்போது என்ன நடக்குதுன்னா, அவன் வந்து அந்த எரேமியா ராஜாவுக்கு விரோதமா தீர்க்கதரிசனம் சொல்றான். ஏய், உன்னை கர்த்தர் வச்சாரு இந்த இடத்த, ஆனா அந்த கர்த்தருக்கே நீ துரோகம் பண்ணிட்டு நீ தூக்கம் காட்டுறதுக்கு நீ நிக்கிற, உன்னோட ராஜ்யம் இதாயிரும், உன்னுடைய சாம்பல் வந்து கொண்டு, அதாவது நீ தூபம் காட்டுகிற வேலைகளின் ஆசாரியர்கள் உன்மேல் பலியிடுவான், மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார். உரைச்சிட்டு 3வது வசனம், அடையாளம். அன்றைய தினம் அவர் ஒரு அடையாளத்தையும் சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேல் உள்ள சாம்பல் கொட்டுண்டு போ, கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம்னு சொன்னான். சொன்ன பிறகு என்ன நடக்குது, 4வது வசனத்துல தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய எரேமியாம் கேட்ட பொழுது, அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். அவன் பலிபீடத்துல தூபம் காட்டிட்டு இருக்கான். அவன் வந்து எனக்கு எதிரா நீங்க இருக்கீங்க, எனக்கு எதிரா நீங்க எனக்கு வந்து தீர்க்கதரிசனம் சொல்றீங்க, தீர்க்கதரிசனம், ஏய் அவனை பிடிடா அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்ற அந்த கேப்ல அவன் கை என்னாச்சுன்னா, நீங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னா, அவன் கை அப்படி நீட்டுனானா அவனால திரும்ப அந்த கையை எடுக்க முடியாம அப்படியே வந்து என்ன ஆகுதுன்னா மறுத்து போயிட்டுன்னு தமிழ்ல போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல என்ன ஆச்சுன்னா, இங்கிலீஷ்ல என்ன வார்த்தை போட்டிருக்காங்கன்னா விதட்னு போட்டிருக்காங்க. விதட்னா வந்து காஞ்சி போயிடுச்சு, சுருங்கி போயிடுச்சு. நீட்ட கையை அவனால திரும்ப அவனோட இடத்துல எடுக்க முடியல. அதே சமயத்துல வந்து தேவனுடைய மனுஷன் சொல்ற அந்த அடையாளம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா 5வது வசனத்துல தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொட்டுட்டு போயிட்டு. ஸோ எதுக்காக இந்த அடையாளங்கள், எதுக்காக இந்த விஷயங்கள்னு நான் வந்து கர்த்தர்கிட்ட கேட்கும் போது, ஒரு ராஜா சொல்ற விஷயத்த ஜனங்க கேட்கும் போது அதுதான் நம்புறாங்க. ஸோ அந்த காலத்துல வந்து அடையாளங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. ஸோ இவன் கையை நீட்டி அவன் கையை சுருங்கின பிறகு, அந்த அடையாளமும் நடந்த பிறகு இந்த ராஜாவுக்கு பயம் வந்துருச்சு. பயம் வந்து 6வது வசனம் படிப்போம். அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதி உத்தரமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை உன் முன்போல் இருக்கும்படிக்கு எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். ராஜாவின் கை முன்னிருந்தபடி சீர்பட்டது. ஆமென். ஓகே. ஸோ இப்போ கையை சுருங்கிடுச்சு. அந்த இடத்துல நிறைய பேர் நிக்கிறாங்க, ஜனங்க நிக்கிறாங்க. ஒரு ராஜா கையை நீட்டி அவனுக்கு உள்ள எடுக்க முடியலன்னா அது அவமானம் தானே. அவமானத்துல விட அவமானமா என்ன கேட்கறான், அந்த மனுஷன்ட்டே ஹெல்ப் கேட்கறான். யாரு, அவனை பிடிங்க, அவனை சாவடிக்கணும்னு சொல்லி பிடிக்க நினைச்ச அந்த மனுஷன்ட்டே இப்போ ஹெல்ப் கேட்க வைக்கிறார் ஆண்டவர். ஹெல்ப் கேட்டோடனே அந்த தேவனோட மனுஷனும் பெரிய மனசு பண்ணி அந்த ஹெல்ப் அவன் ப்ரே பண்ண உடனே அவன் கை சரியாயிடுச்சு. தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்துல எதை கேட்கிறாங்களோ ஆண்டவர் அதை செய்வார். ஸோ நீங்க தனியா போய் இவங்க எனக்கு இது செய்வாங்களா, இவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்களா, அவங்க எனக்கு ஏதாச்சும் சொல்லுவாங்களான்ற கேட்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்லை. ஏன்னா நீங்க தான் தேவனுடைய மனுஷங்க. நம்ம எல்லாருமே தேவனுடைய மனுஷனுங்களா இன்னைக்கு நம்ம உலாவிட்டு இருக்கோம். ஸோ இப்ப என்ன ஆச்சுன்னா, அப்ப 7வது வசனம் படிப்போம், கண்டினியூ பண்ணுவோம். அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி, நீ என்னோட கூட வீட்டுக்கு வந்து இளைப்பாரு, உனக்கு வெகுமானம் தருவேன் என்றான். ஓகே, இப்போ ராஜா சொல்றான், சரி நீ என்னை குணப்படுத்திட்ட, நம்ம ரெண்டு பேரும் சமாதானமா போயிடுவோம், நீ இனிமே எனக்கு எதிரி இல்லை, எனக்கு விரோதமா சொன்னதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கெட்டு, நீ வா என் வீட்டுக்கு வா, என் கூட உட்காந்து சாப்பிடு, நான் உனக்கு நிறைய காசு கொடுக்குறேன். ஏன்னா அதான் ராஜா, அந்த காலத்துல ராஜாக்களோட முறை. போய் ஏதாச்சும் அவங்களுக்கு நம்ம பண்ணோம்னா ராஜா வந்து நம்மளுக்கு திரும்ப செய்வாங்க. அப்ப 8வது வசனம் படிப்போம். தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்மோடே வருவதும் இல்லை, இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை.
முதல் வசனம். ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி பத்தாவது வசனம். அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் போய்விட்டான். ஆமென். இதுதான் இந்த இன்னைக்கு நாம் பகிர போற இந்த வேத பகுதியோட ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கருப்புள்ளி. பென் இருந்துச்சுன்னா கோடு போட்டு வச்சுக்கோங்க. ஏனென்றால் 9வது வசனம் படிக்கிறேன் நானு. நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளை இட்டிருக்கிறார் என்று சொல்லி. சோ இவன் கூப்பிடுறான், ராஜா கூப்பிடுறான். சரி, நீ என் கையை சோகமாக்கிட்ட, நீ வா, நான் உனக்கு விருந்து பண்றேன்னு. இவன் என்ன சொல்றான்? ஓகே ராஜா, நான் வரேன், நானும் தீர்க்கதரிசி, நீங்க ஒத்துக்கிட்டீங்களான்னு போனானா? போல. என்ன சொல்றானா? நான் வரமாட்டேன், உன் கூட நான் வரமாட்டேன், உனக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன்னா கர்த்தர் என்கிட்ட சொல்லிட்டாரு. என்ன சொல்றான்? சோ அவனுக்கு நல்ல தெளிவா தெரியும் கர்த்தர் தான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? 3 விஷயம் தான், ரொம்ப சிம்பிளான விஷயம். அப்பம் புசிக்க கூடாது, தண்ணீர் குடிக்க கூடாது, போன வழியா திரும்ப கூடாது. ஸோ இவன் மேபி போனப்போ நான் ரிசர்ச் பண்ணும்போது இவன் யூதாவிலிருந்து வந்ததுக்கும் பெத்தேலுக்கு போறதுக்கு, யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு போறதுக்கு மேபி ஒரு 40 to 50 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அவன் நடந்தே போய் அந்த தேவனுடைய வார்த்தையை சொல்லிட்டு போறான். ஏன்னா ஜெருசலேம்லேருந்து பெத்தேலுக்கு 17 to 19 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ இவன் டிராவல் பண்ணி தான் வந்திருக்கான். ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு டிராவல் பண்ணி போயிருக்கான். ஸோ போனப்போ அவனுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு, இப்படி ஷார்ட்கட்ல போனா ஸ்ட்ரெயிட்டா போயிடலாம். ஜெருசலேம்லேருந்து 19 கிலோமீட்டர் தான். நீங்க இப்படி சுத்தி போனீங்கன்னா நீங்க வேற வழியா போகணும். ஸோ யாரெல்லாம் வேஸ்ட் பாய்ப்பீங்க? நான் பாய்ப்பேன், ரொம்ப பாய்ப்பேன். எனக்கு தெரிஞ்ச வழியா இருந்தாலும் நான் வேஸ்ட பாய்ச்சி தான் போவேன். ஸோ என்ன நடக்கும்னா, சில டைம்ல வேஸ்ட் ஒரு காரியம் பண்ணும். நம்மளுக்கு அந்த வழி தெரியும், அதோட ஷார்ட்கட் நம்மளுக்கு தெரியும், அது வேஸ்ட்க்கும் தெரியும். ஆனா என்ன பண்ணும், அது நம்மள சுத்தி போக வைக்கும். ஏன்னா வேஸ்ட்க்கு பார்ட்னர்ஷிப் இருக்கான், நிறைய அந்த கடைங்க கூட எல்லாம் பார்ட்னர்ஷிப் இருக்கான். ஸோ நம்மள வேணுக்கே பர்பஸ்லி நம்மளை சுத்தி போக பண்ணுமா சில டைம்ல. நம்ம மேப் போட்டு போகும்பொழுது இவன் தான் அந்த வழி ரொம்ப பக்கமா இருந்தாங்க. அப்ப நீ அதே மாதிரி இங்க என்ன நடக்குதுன்னா, நீ வந்த வழியா போகக்கூடாது. இப்ப நம்ம சர்ச்சுக்கு ஒரு வழியா வந்தோம்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்க உங்கள்கிட்ட பேசுறாரு ஆண்டவர், இந்த வழியா நீ போகக்கூடாதுன்னா நீ ஷார்ட்கட் எடுத்து வேற வழியா போகணும்னு அர்த்தம். போகணும்னா போய் தான் ஆகணும், வேற வழியே கிடையாது, சிம்பிள். ஸோ இவனுக்கு அந்த வார்த்தை ரொம்ப கிளியரா விளங்குச்சு. நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன்னா, ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுற வார்த்தை ரொம்ப கிளியரா உங்களுக்கு விளங்கிடுச்சுன்னா அதை தவிர வேற வார்த்தை இல்லை, அவ்வளவுதான். ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த தேவனுடைய மனுஷன் போயிட்டான். அதே மாதிரி பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியா போயிட்டான். போனப்போ என்ன நடக்குதுன்னா, 11வது வசனத்தை படிப்போம் நம்ம. கிழவனான ஒரு தீர்க்கதரிசி பெத்தேலிலே குடியிருந்தான். அவன் குமாரர் தேவனுடைய மனுஷன் அன்றைய தினம் பெத்தேலிலே செய்த எல்லா செய்கைகளையும் அவன் ராஜாவோடு சொன்ன வார்த்தைகளையும் தங்கள் தகப்பனுக்கு அறிவித்தார்கள். ஓகே, இப்ப என்ன நடக்குது? அந்த கூட்டத்துல இருந்தவங்க இந்த கிழவனான தீர்க்கதரிசிக்கு ஒரு 3 பிள்ளைங்க இருந்திருக்காங்க. ஓகேவா? கிழவனா இருந்தனால இவன் வெளியே போயிருக்க மாட்டான். ஆனா வாலிப பிள்ளைங்க தானே, நம்ம வெளியே போய் சுத்தி பார்ப்போம். அது ராஜா ஒரு விஷயம் பண்றாருன்னா எல்லாம் கூட்டமா போய், இப்ப இங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் வராரு, இப்ப நம்ம சுல்தான் ஜோஹர் இங்க வர்றாருன்னா கூட்டமே அங்கதான் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ராஜா ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாரும் அங்கதான் இருப்பாங்க. சோ அந்த கூட்டத்துல ஒரு தீர்க்கதரிசி வயசான தீர்க்கதரிசின்னு சொல்லியிருக்கு. அந்த தீர்க்கதரிசியோட பிள்ளைங்க அங்க இருந்து இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு திரும்ப அவங்களுக்கு நடந்தது தெரியுமாப்பா, இந்த மாதிரி இந்த ராஜா, நம்மளோட ராஜா இருக்கான்ல, ராஜா பலிபீடத்தை கட்டிட்டு இருக்கும்போது தேவனுடைய மனுஷன் வந்தான், இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் சொன்னான். சொல்லிட்ட பிறகு அவன் கை சுருங்கிருச்சு, அவன் சுகப்படுத்திட்டு இல்லை நான் உன் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டான். அவன் என்ன பண்ணான், நான் நினைக்கிறேன் அவன் கிழக்கு வழியா போயிட்டான் அப்படின்னு சொல்லி எந்த வழியா வந்தாங்களோ அதையும் சொல்லிட்டாங்க. போய் சொல்லிட்ட பிறகு இந்த கிழவனான தீர்க்கதரிசி என்ன சொல்றான்? 13வது வசனத்தை படிப்போம். அவன் தன் குமாரருடனே கழுதியின் மேல் சேனை வைத்து கொடுங்கள் என்றான். அவர்கள் கழுதையின் மேல் சேனை வைத்து கொடுத்த பின் அவன் அதன் மேல் ஏறி
தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்கிற அவனை கண்டு, யூதாவில் இருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீர்தானா என்று அவனை கேட்டதற்கு அவன் நான் தான் என்றான். அப்பொழுது அவனை நோக்கி, என்னோட வீட்டுக்கு வந்து அப்பம் புசியும் என்றான். அதற்கு என்னோட வந்து அப்பம் புசியும் சொல்றான். எப்படி மெனக்கிட்டு கழுதையை எடுத்து கொண்டு போய் அதுல கழுதையோட சாப்பாடெல்லாம் வச்சுட்டு என்னை எங்க போனாங்களோ அவன் தேடி போயிருக்கான். அவன் எவ்வளவு தூரம் போயிருக்கான்னு நம்மளுக்கு தெரியல, ஏன்னா வேதத்துல குறிப்பிடல. ஆனா ஒரு குவாய்ட் டிஸ்டன்ஸ் போயிட்டான், ஏன்னா கழுதையில மேல ஏறி போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பா நடந்து போற தூரமா இருக்காது. ஸோ தூரமா போயிட்ட பிறகு அவனை தேடி கொண்டு போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். நீ தானா தேவனுடைய மனுஷன், நீ தானே வந்து தீர்க்கதரிசனம் சொன்ன அப்படி கன்ஃபார்ம் பண்ணோன்னே, ஆமா நான் தான் அப்படின்னோடனே, வா என் கூட வந்து வீட்டுக்கு வந்து. இவன் எங்க இருக்கான் திரும்ப நம்ம படிப்போம். 11வது வசனம். கிழவனான ஒரு தீர்க்கதரிசி பெத்தேலிலே குடியிருந்தான். இவன் வெளியாயிட்டான், தீர்க்கதரிசி இப்ப வெளியாயிட்டான் பெத்தேல்ல இருந்து. ஆனா பெத்தேல்ல குடியிருக்கிறவனுக்கு கொஞ்சம் லேட்டரா தெரியுது. ஸோ இவன் போய் அவனை தேடி கொண்டு போய், என் கூட வாங்க, என் கூட வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி திரும்ப எங்க கூப்பிடுறான், பெத்தேலுக்கு தான் கூப்பிடுறான். கூப்பிடும் போது என்ன நடக்குதுன்னா, 2வது வாட்டி அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றான்னு பார்ப்போம். தேவனுடைய மனுஷன் 16வது வசனம். அதற்கு அவன், நான் உம்மோடே திரும்பவும் உம்மோடே உள்ளே போகவும் மாட்டேன். இந்த ஸ்தலத்திலே உம்மோடே நான் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன். 17. ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியை திரும்பி வராமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்றான். ஆமென். 2வது வாட்டி கன்ஃபார்ம் பண்றான். அவங்க கிளம்ப கூப்பிடும் போது இவனை, ஓ அப்படியா நீங்க தீர்க்கதரிசியா, பெரிய தீர்க்கதரிசியா? ஐயோ, எக்ஸாம்பிளுக்கு யார சொல்லலாம்? பெரிய தீர்க்கதரிசி நம்ம மத்தியில இருக்கிற பெரிய தீர்க்கதரிசி யாராச்சும் சொல்லுங்க. எலிஜா. எலிஜா வந்து பைபிள்ல இருக்கிறவரு, நம்ம மனுஷாலைகளை கேட்கறது. யாரு தீர்க்கதரிசி? ரொம்ப வல்லமையான தீர்க்கதரிசி யாரு? ஆபிரகாம் சார்ல்ஸ். ஆபிரகாம் சார்ல்ஸ். ஓகே, பேசினா சேர்த்துதான், ஏன்னா அவர் இப்ப நம்ம மத்தியில இல்ல, ஆண்டவர் கிட்ட போயிட்டாரு. ஆபிரகாம் சார்ல்ஸ் பேமஸான தீர்க்கதரிசி இஸ்ரவேல்ல. ஏன்னா இஸ்ரவேல்ல தீர்க்கதரிசிங்க இருக்காங்க. நான் தான் வந்து ஆபிரகாம் சார்ல்ஸ், நீ வா என் கூட வந்து சாப்பிடு, என் கூட திரும்ப வா ஊருக்குன்னு சொல்லி கூப்பிடுறான். கூப்பிடும் போது திரும்ப வந்து தேவனோட மனுஷன் என்ன சொல்றான், தேவன் என்கிட்ட சொல்லிட்டாருப்பா, என்னால வர முடியாது சார், ஏன்னா நீ அங்க போகக்கூடாது, திரும்ப கூட நான் வரவும் மாட்டேன் அந்த ஊருக்கு, திரும்ப கூட வரக்கூடாது, நான் உங்ககிட்ட சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் எனக்கு தெளிவா சொல்லிட்டாரு அந்த ஊர்ல அப்படின்னு சொல்லி திரும்பவும் சொல்றான். இங்கதான் ஒரு விஷயம் நடக்குது. 18வது வசனத்தை படிக்குமா? அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று அவனிடத்தில் போய் சொன்னான். யாரு தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? சத்தமா சொல்லுங்க. தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? நானும் தீர்க்கதரிசி தான், நீ என் கூட வா, ஆண்டு சொல்லிட்டாரு, உனக்கு கூட்டிட்டு போய் சாப்பிடுங்க. என்ன சொல்றாரு? தூதன் பொய் சொல்றாரு. ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு கேட்டோன்னே எனக்கு அப்படியே நாடிடாருலாம் அப்படி சிரிச்சிருச்சு. ஏன்னா தீர்க்கதரிசி தெரியுமா, ஆண்டவர் சொல்ற வார்த்தை நம்ம எவ்வளையோ தீர்க்கதரிசிகளை வேதத்துல பார்த்திருக்கோம். எரேமியாவை பாக்குறோம், எசேக்கியேலை பாக்குறோம், ஓசியாவை பாக்குறோம். வேற வழி இல்லாம போய் விபச்சாரிய கல்யாணம் பண்ணி அவங்க கூட குடும்பம் நடத்தி கஷ்டப்பட்டு ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்காக கஷ்டப்பட்டு எத்தனையோ தீர்க்கதரிசிகளை பாக்குறப்போ இந்த தீர்க்கதரிசி போய் என்ன சொல்றான்னா, நானும் தீர்க்கதரிசி தான், நானும் கொஞ்சம் ஃபேமஸான தீர்க்கதரிசி தான் தம்பி. ஆண்டவர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, கர்த்தருடைய தூதனை அனுப்பி நான் உனக்கு சாப்பாடு போடணும்னு சொல்றாரு, நீ கர்த்தரோட வார்த்தையை மீற முடியுமா, வா என் கூட அப்படின்னு சொல்லி பொய் சொல்றான். ஸோ நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கணும். பொய் யாருக்கு உரிமையான விஷயம்? பொய் யாருக்கு விசேஷமான விஷயம்? பிசாசு. பொய்க்கு பிதா யாரு? பிசாசு. நாங்க சேல்ஸ் வேலை செய்யணும்னு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நீங்க சேல்ஸ் வேலையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பொய் சொல்றது வந்து உங்களோட ஒர்க்கிங் எத்திக்ஸ். அதாவது தப்பான பொய் இல்ல, ஒயிட் லைன்னு சொல்லுவாங்க, வெள்ளை பொய் சொல்லுவாங்க. வெள்ளை பொய்னா நீ யாருக்குமே பாதிப்பு வராம உன் கஸ்டமரை வந்து நீ ஈர்க்கிறதுக்கு யாருக்குமே பாதிப்பு வராம ஒரு பொய் சொன்னீங்கன்னா அது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி கார்பரேட் சொல்லி கொடுப்பாங்க.
இது நடந்திருக்கு, இது என்னோட வாழ்க்கையில நான் கடந்து வந்திருக்கேன். சோ பொய்ங்கிறது பிசாசுக்குரியது. ஆண்டவர் எங்களை தெளிவா பேசுறாரு. நான் கேட்டா அவன் தீர்க்கதரிசி ஆண்டவரே, அவன் ஏன் ஆண்டவரை பொய் சொன்னா? ஏன் அவன் அதை சூஸ் பண்ணான்? நீயா தேவனோட மனுஷனா? தேவன் இந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தையை பத்தி பேசியிருக்காரு, எங்களுக்கும் பயமா தான் இருக்கு. சரி நீங்க பார்த்து போயிட்டு வாங்கன்னு போய் அவனை போய் பார்க்கும்போது சொல்லியிருக்கலாமே. இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்படும் போது முட்டிக்கால் போட்டு ஆண்டவரே ஜனங்களை ரசிங்கன்னு சொல்லியிருக்கலாமே. ஆனா அவன் போய் மெனக்கெட்டு போய் அவன்கிட்ட என்ன சொல்றான்? தீர்க்கதரிசி தேவனுடைய தூதன் என்கிட்ட பேசுறாரு, நீ என் கூட திரும்ப சாப்பிடுன்னு போய் சொல்றான். இன்னைக்கு நிறைய தீர்க்கதரிசிங்க இருக்காங்க நம்ம மத்தியில, அளவுக்கு அதிகமா ரொம்ப ஈஸியா ஆயிடுறாங்க தீர்க்கதரிசி. கர்த்தர் அப்படியே இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஆமா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி லைஃப்ல கேட்கறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. கவனமா இருங்க, இது கடைசி காலத்தின் சத்தியம். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்தாலும் நம்மளுக்கு லைஃபான சாட்சி எதுல இருக்கு. ரொம்ப 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 கவனமா இருக்கும் தீர்க்க தரிசனத்தை பத்தின விவரங்களை நம்ம அறிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும். பொய் சொல்லுகிற தீர்க்கதரிசி யாரு? கர்த்தருடைய தீர்க்கதரிசி. ஏன் நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசின்னு அழுத்தமா சொல்றேன்னா, அவன் என்ன பண்றான், அடுத்து போய் சரி கர்த்தரே சொல்லிட்டாரு போல இருக்கு, கர்த்தர் முடிவை மாத்திக்கிட்டாரு போல இருக்கு, நம்ம கிட்ட சொல்லலை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவனோட மனுஷன் பாவம், அவன் வேதத்துல யங் மென்னு போட்டிருக்கு. நம்மள மாதிரி ஒரு யங், நம்மளுக்கும் தெரியல, வயசானவரா இருக்காரு, நம்மளோட வயசு ரொம்ப கூட மூத்தவர், கர்த்தர் சொல்றாரு வேற சொல்றாரு, அவரோட பேச்சு தான் பெருசுன்னு போய் போனானான்னு எனக்கு தெரியல, வேதத்துல அது போடல. பட் நான் சிச்சுவேஷனை நான் என்னை வச்சு அந்த இடத்துல யோசிச்சு பார்க்கும்போது நேவி இருந்திருக்கலாம். போய் சாப்பிட்றான், அப்போ புசிக்கிற எது செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ மூணுத்தையும் அவன் மீறான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வந்ததுன்னு அவனுக்கு தெளிவா தெரியும். அவன் 2 வாட்டி அதை உறுதியும் படுத்துறான், ஆண்டவர் என்கிட்ட இதை சொல்லிட்டாரு. ஆனா ஒரு பொய், தந்திரம் உள்ள ஒரு பொய்யினால என்ன நடக்குதுன்னா, திரும்ப போறான், சாப்பிட்றான், தண்ணி குடிக்கிறான். ஸோ இந்த 3 விஷயத்தையும் அவன் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, 20ஆவது வசனம் படிங்களேன். அவர்கள் பந்தியில் உட்கார்ந்திருக்கிற போது அவனை திருப்பி கொண்டு வந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானதினால் அவன் யூதாவில் இருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளை நீ கை கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விலக்கின ஸ்தலத்திற்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடியினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இங்க பாருங்க, பந்தியில உட்கார்ந்து இருக்கும் போது யாருக்கு இருக்குது, நான் நினைச்சேன் தீர்க்க தரிசனம் யாருக்கு, வார்னிங் யாருக்கு விழுந்திருக்கோம்னா தேவனுடைய மனுஷனுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு. ஏன்னா அவன் தான் மீறினால, ஏன்னா ஆண்டவர் சொல்லிதான் யூதாக்கு வந்தான். ஸோ ஆண்டவர் அவன்கிட்டயும் பேசியிருக்காருல, நான் நினைச்சேன் அவனுக்கு தான் அந்த தீர்க்க தரிசனம் வரும்னு. ஆனா தீர்க்க தரிசனம் யாரு மூலியமா வந்துச்சு, யாரு கூட்டிட்டு வந்தாங்களோ, யாரு அவனை அந்த பாவத்தை செய்ய வச்சாங்களோ அவன் மூலியமா தான் தீர்க்க தரிசனம் வருது. என்ன சொல்றாரு ஆண்டவர் தெளிவா, கர்த்தருடைய வார்த்தை உண்டானதினால் அவன் யூதாவில் இருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து என்ன பண்றான், சத்தமிடுறான், உன் தேவனாகிய கர்த்தருக்கு கற்பித்த கட்டளையை நீ கை கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விலக்கின ஸ்தலத்திற்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடியினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேர்வதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். சத்தம் போட்டு சொன்னாங்க. நான் யோசிச்சேன், எப்படி இருந்திருக்கும் அது தீர்ந்தது, அது தேவனுடைய மனுஷனுக்கு எப்படி இருந்திருக்கும். அட பாவங்கள்சா, உன் பேச்சையா கேட்டு நான் வந்தேன், தீர்க்கதரிசின்னு சொன்னியா, தேவனுடைய தூதன் சொன்னான்னு சொன்னியா, உன் பேச்சு கேட்டு வந்ததுனால கடைசியில எனக்கு ஆயிருச்சே அப்படின்னு கண்டிப்பா அந்த தேவனோட மனுஷன் நினைச்சிருப்பான். ஆனா நினைச்ச மாத்திரத்துல அவன் ஒண்ணுமே செய்யாதது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான். என்னன்னா 23ஆவது வருஷத்துல அவன் போஜன பானம் பண்ணிட்டு முடித்த பின்பு
அந்த தீர்க்கதரிசியை திரும்பி கொண்டு வந்தவன் தேவனை கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுத்தான். ஒண்ணுமே சொல்லிக்கல. தீர்க்கதரிசி வந்துருச்சு, ஐயோ ஆண்டவரே நீ மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் வந்திருக்க கூடாதுன்ற அந்த கண்டிப்பா மன்னிப்பு கேட்டிருந்தானா பைபிள்ல போடப்பட்டிருக்கோம். எதுவுமே போடப்படல, ரெக்கார்ட் ஆகல. வந்து சாப்பிட்டு போயிடலாம். யோசிச்சேன், நிறைய யோசிக்க உங்களுக்கு ஜெயிலுக்கு வருவாங்க. நானும் அதுல ஒரு ஆள் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஜெயிலுக்கு வந்தா நல்லா சாப்பிடலான்னு வருவேன். மேபி அந்த ஒரு ஆசையில அவன் வந்தானா நல்லா சாப்பிட்டுட்டு, வெற்றியில் தாவீது இருந்த ஊரு, தாவீதோட அப்பா ஏசாய் இருந்த ஊரு, நல்லா இருக்கும் சாப்பாடு அங்க சூப்பரா இருக்கும். ஏன்னா சாமுவேலே கிளம்பி ஏசா வீட்டுக்கு தான் போவார்ல, தாவீதை வந்து அபிஷேகம் பண்றதுக்கு. அவங்க நல்லா சாப்பிட்டு முடிச்ச பிறகுன்னா யாரும் அப்படிங்கலாம் கேட்பாரு. ஸோ மேபி சாப்பாடு நல்லா இருந்திருக்கலாம் அந்த ஊர்ல. அந்த ஊர்ல எதுவும் சிறப்பான நிறைய விஷயங்கள் இருந்திருக்கலாம். பெரிய அதுக்காக அவன் போனான்னு எனக்கு தெரியல. ஆனா போனது அவனுக்கு ரொம்ப பேடா முடிஞ்சு. ரொம்ப பேடா முடிஞ்சு என்ன ஆச்சுன்னா, நீ செத்துருவ. ஆனா நீ செத்தா உன் கல்லறை உன்னோட அம்மா அப்பா பக்கத்துல புதைக்கப்படாது. அந்த காலத்துல வந்து வழக்கத்தின்படி நம்ம இறந்தா நம்மளுடைய முன்னோர்கள் பக்கத்துல தான் நம்ம புதைக்கப்படுவோம், போய் வைக்கப்படுவோம். ஸோ அதுதான் அது வந்து நம்ம முன்னோர்கள் பக்கத்துல நம்ம வைக்கப்படாததுன்றது அந்த காலத்துல ஒரு பெரிய டிஸ்கிரீஸ், அவமானம், பெரிய காரியம், பெரிய பாவம் வச்சு செஞ்சிருந்தாதான் நடக்கும். ஸோ இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா 24வது வசனம் பார்ப்போம். அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. கொன்றுச்சு, அவ்வளவுதான், ஆளு காலி. ஒரு 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 மங்கு சோத்துக்காக திரும்பி போனவன் காலி. ஜஸ்ட் லைக் தட் டைட். ஓகேவா? அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது, கழுதை அதன் அண்டை நின்றது, சிங்கமும் பிரேத தண்டையில் நின்றது. அந்த வழியே கடந்து வருகிற மனுஷர் வழியிலே கிடக்கிற பிரேதத்தையும் பிரேத தண்டையிலே நிற்கிற சிங்கத்தையும் கண்டு கிழவனான தீர்க்கதரிசி குடியிருந்த பட்டணத்திலே வந்து சொன்னார்கள். சோ அவன் வந்து செத்துட்டான். செத்துட்ட பிறகு சிங்கம் எதுக்காக ஆளுங்களை சாவடிக்கும்? எதுக்காக வேட்டையாடும்? சாவடிக்கிறது எதுக்கு? சாப்பிடறதுக்கு. ஆனா என்ன நடக்குது? சிங்கம் சாப்பிடலையா, கொண்டுட்டு அவன் போனா அங்க இருக்கான். சிங்கம் இந்த சைட்டு நிக்குதான். அவன் ஏறி வந்த கழுதை இந்த பகுதியில் நின்று காவல் காத்துட்டு இருக்கு குழந்தை. எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. ஏன்னா அடிச்சு போட்டு சாப்பிட்டு இருந்தா யாருன்னு தெரிஞ்சிருக்காது, என்னன்னு தெரிஞ்சிருக்காது. அவங்க பாட்டுக்கு போயிருப்பாங்க. ஏதோ சிங்கம் அடிச்சிருச்சு போல இருக்கு. கழுதையையும் சாவடிக்கலையா சிங்கம். ஒண்ணு பசியா இருக்க சிங்கம் என்ன பண்ணிருக்கணும், ஒண்ணு மனுஷனை சாப்பிட்டுருக்கணும், இல்ல கழுதையை அடிச்சு சாப்பிட்டுருக்கணும். கழுதையை உயிரோட வச்சிருச்சா, மனுஷனை சாவடிச்சு பக்கத்துல நிக்குதான். எல்லாம் ஆச்சரியமா பார்த்துட்டு போறாங்க. என்னடா இது, ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, யாரும் சாவலையா, இவன் மட்டும் செத்துருக்கானா, டிரைவர் சாவலையா, தப்பிச்சிட்டானா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு போகல. அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டு போய் ஆக்சுவலி இவன் வெளியாகி கொஞ்சம் தூரத்துல நடந்திருக்கும். ஏன்னா திரும்ப வந்து அந்த தீர்க்கதரிசிட்டு அதை இன்ஃபார்ம் பண்றாங்க. இன்ஃபார்ம் பண்ற தூரத்துக்கு தான் போயிருக்காங்க. ஸோ இப்ப இவன் என்ன பண்றான், கிழவனான தீர்க்கதரிசி அவனை வழியிலிருந்து திரும்ப பண்ணி, தீர்க்கதரிசி அதை கேட்ட போது அவன் கர்த்தருடைய வாக்கை மீறின தேவனுடைய மனுஷன் தான். யார் சொல்றா பாருங்க, பண்ண வச்சவனே சொல்றான். கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் அவனை ஒரு சிங்கத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அது அவனை முறித்து கொன்று போட்டது. சம்மரி கொடுக்குறாரு, செத்துட்டான், அவன் இப்படிதான் செத்தான். எங்க அம்மா கிட்ட ஒரு கதையை கேட்டோம்னா ஆதி காலத்து கதையை எடுத்து பேசுவாங்க. நாங்க அந்த காலத்துல இப்படி இருந்தோம், அதே ரிப்பீட்டடா பேசுவாங்க. நீங்க அவங்க பிள்ளையா இருந்தீங்கன்னா அந்த கதையை நீங்க நிறைய வாட்டி கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் அவங்க அந்த கதையை அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சு, அந்த சம்பவத்தை வந்து அவன் சம்மரியா சொல்றான். ஆமா, இவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம போன அந்த தேவனுடைய மனுஷன்தான், அதனாலதான் சிங்கம் அவனை கொன்று போட்டுச்சு அப்படின்னு சொல்லி போய் அந்த திரும்ப அவன் பிள்ளைகளை கேட்டு கழுதையில மேல சேணம் வைத்து திரும்ப போய் அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து இந்த கிழவனான தீர்க்கதரிசி போய் புதைக்கிறாரு. புதைச்சி அவருக்கு துக்கம் கொண்டாரு. ஐயோ பிள்ளையே அவனே போய்டியே அப்படின்னு சொல்லி அழுது கல்லறையில போய் வச்சுட்டு, நான் செத்தாலும் என்னை இந்த கல்லறையில போய் வச்சிருங்க, ஆனா அந்த மனுஷன் சொன்ன வார்த்தை இஸ்ரவேல்ல நடக்கும்னு சொல்லி இந்த சாப்டரை முடிக்கிறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிரியமான என்னுடைய சகோதர சகோதரிகளே,
நான் ஏன் இந்த வசனத்தை ரொம்ப நாள் தியானிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலி இது கொஞ்ச நாள் இல்லை, ரொம்ப நாள் தியானிச்சுட்டு இருந்த ஒரு விஷயம். நிறைய பேர் நம்மகிட்ட இந்த வசனத்தை பற்றி பேச மாட்டாங்க. ஏன்னா இது கொஞ்சம் கான்ட்ரடிக்டிங்கான ஒரு வார்த்தை, கொஞ்சம் ரிஸ்கியான வார்த்தை. ஏன்னா அவன் தேவனுடைய மனுஷன் தானே, தேவனே அவனை சாவடிச்சிட்டாருன்ற மாதிரியான மிஸ்இன்டர்பிரிட்டேஷன்லாம் நிறைய இருக்கும். அதனால நிறைய இடத்துல நம்ம இதை பற்றி பேசுறதை கேட்க மாட்டோம். ஆனால் இன்னைக்கு இந்த கர்த்தருடைய சமூகத்தின் முன்பதாக நின்று நான் உங்கள்கிட்ட சொல்ற ஒரு விஷயம், செவி கொடுத்து கீழ்ப்படிவதுன்றது ரொம்ப அவசியம். நம்ம யாருக்கு செவி கொடுக்கிறோன்றதும் ரொம்ப அவசியம். அதான் முதல் விஷயம். கர்த்தர் உங்கள்கிட்ட ஒரு வாட்டி சொல்றாருன்னா அது மாறாது. அவர் சொன்ன வார்த்தைய அதை செஞ்சு முடிச்சுட்டு வர வரைக்கும் அது அவர்களுக்கு திரும்பவும் திரும்பாது. ஒளிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தைகள் ஒளிந்து போவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. சோ கர்த்தர் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த பேசிட்ட பிறகு ரொம்ப கவனமா இருக்கும். ஏன்னா அதை இப்படி 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 இப்படின்னு மாத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வரும். அது இந்த கடைசி காலங்கள்ல நம்ம ரொம்ப கடைசி காலத்துல இருக்கும். நிறைய கல்வி தீர்க்கதரிசிங்க வருவாங்க, பொய் சொல்லுவாங்க. தீர்க்கதரிசிங்க பாஸ்டருங்க பொய் சொல்லுவாங்க, விசுவாசிங்க பொய் சொல்லுவாங்க, ஏமாத்துவாங்க, வஞ்சிப்பாங்க. நம்மளுடைய ஆத்மா ரொம்ப ப்ரெஷஸான ஒரு விஷயம். அது ஆண்டவரத்துல போகணும். அதனால ரொம்ப கவனமா இந்த காலகட்டத்துல நம்ம போகணும்னு நான் உங்ககிட்ட எல்லாம் கேட்கிறேன். ஏன் அப்படி இது ரொம்ப முக்கியமான விஷயம்னா, யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டீங்க? கல்யாணம் பண்ணவங்களுக்கு தெரியும், நம்ம புருஷன் பேச்ச நம்ம கேட்கணும், நம்ம முன்னாடி பேசி கேட்கணும், அப்பதான் ஒருன்னு சொல்லி இல்லையா? ஆண்டவர் நம்மளுக்கு யாரா இருக்காரு? ஆண்டவர் தான் நம்மளுடைய மனவாளன். அவர் தான் நம்மளுக்கு எல்லாமே. ஸோ அவர் நம்ம கிட்ட இருந்து அவர் நம்ம கிட்ட வரும்பொழுது நம்ம ஆயத்தமாய் இருந்த அந்த 5 மனவாட்டியை போல இருக்க போமா, ஆயத்தம் இல்லாம இருந்த அந்த 5 மனவாட்டியை போல இருக்க போமா அப்படின்றது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ செவி கொடுத்து கீழ்ப்படிங்க, செவி கொடுத்து கீழ்ப்படியணும். நம்ம எல்லாருமே எனக்கும் சேர்த்துதான் சொல்றேன். ஆண்டு ஒரு வார்த்தை பேசிட்டாருன்னா தயவு செய்து போய் செகண்ட் ஒப்பீனியன்லாம் கேட்காதீங்க. செகண்ட் ஒப்பீனியன் ஆண்டு உங்களுக்கு சொன்னாரா? ஆண்டு உங்களுக்கு சொன்னாரா? ஆண்டு உங்களுக்கு சொன்னாரா? நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு தெரியும். இது ஒரு குழப்பாவே நடத்துற நிறைய தீர்க்கதரிசிங்க இருக்காங்க. அந்த காலத்துலயும் சரி இந்த காலத்துலயும் சரி போய் தீர்க்கதரிசிங்க ஏராளமா வெளியே இருக்காங்க. உண்மையான தீர்க்கதரிசியை பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் உங்களுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா கர்த்தர் நம்முடைய மனவாளன், அவர் நம்மகிட்ட பேசுவார். நம்மளோட வேலை ரொம்ப சிம்பிள். அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு அதன்படி நடக்கணும். தந்திரத்தை ஜெயிக்க கத்துக்கணும். தந்திரத்தை ஜெயிக்க கத்துக்கலன்னா அதுல நம்ம விழுந்து போயிடுவோம். இன்று பகிரப்பட்ட சத்தியத்தினோட கருவி கடைசியா முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை படிக்கணும். இந்த வசனத்தை போய் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டை போய் தியானிக்க செய்து இன்னும் இந்த 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தை போய் நீங்க தியானிக்க, ஆண்டவர்கிட்ட பேசணும். ஆண்டவர்களுக்கு இன்னும் வேறு விதமான வெளிப்பாடு கொடுக்கணும்னு கருத்தை வேண்டிக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் ரகசியங்கள் எல்லாம் இதுல இருக்கு. இதுதான். ஸோ 1 சாமுவேல் எடுத்துக்குவோம், 15ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 15ஆவது அதிகாரம் 22, 23ஆவது வசனம். அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கீங்க. இந்த வசனம் ரொம்ப முக்கியம். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியம் பாவத்திற்கும் முரட்டாட்ட பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே
அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். நீ ராஜாவா இரு, சீமைக்கு என்ன வேணாலும் இரு, ஆண்டவர் நினைச்சாலும் தள்ளிட்டாரு, தள்ளுவான். நீ எவ்வளவு தான் பிரயாசப்பட்டாலும் உன்னால திரும்ப முடியாது. அதனால நீங்க என்ன பண்ணணும், இந்த 22வது 23வது வசனத்தை கோடிட்டு வச்சுக்கோங்க, ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே எடுத்தோடனே அப்படியே திறாங்க தெரியணும், அப்படியே எடுத்தோடனே அப்படியே பளிச்சுன்னு தெரியணும் கண்ணுக்கு. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிர ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. சோ இன்னைக்கு நம்ம ஆராய்ச்சி கேட்போம். நம்ம இடத்துல சொல்லுவோம், ஆண்டவரே ஏதாவது ஒரு காலங்கள், ஏன்னா அந்த காலம் பழைய காலம் வந்து டிஜிட்டலான காலம். ஏன்னா அந்த காலத்துல நம்ம இல்லை, நம்ம ராஷ்டிரம் வந்து நம்ம வந்து ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் காலத்துல நம்ம இருக்கிறதுனால God is giving you a chance every day. நம்ம எல்லாத்துக்கும் ஆண்டவர் வந்து ஒரு நாளைக்கு அந்த சான்ஸ் கொடுக்குறாரு. ஏதாவது தப்பு பண்ணி நம்ம உண்மைக்கு ஆண்டு ஏற்றுக்குவார். ஆண்டு கண்டிப்பா அதை சரிப்படுத்துறதுக்கு அவர் கூடயே இருப்பார். ஸோ இந்த நாள்ல ஆண்டவர் நம்மகிட்ட பேசுற விஷயங்களை நம்ம மீறாமல் இருக்கிறதுக்கு, வஞ்சனையின் தந்திரம் உள்ள சிந்தனையை நம்ம எதிர்க்கிறதுக்கு, நம்ம பலவானாய் பாத்திரவானாய் இருக்கணும்னு அவர்கிட்ட தான் நம்ம ஸ்ட்ரென்த் கேட்கணும். நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இல்லை. போன வாரம் நம்ம பார்த்த மாதிரி நம்மள ஒண்ணுமே இல்லை. தேவனின் அறிவு நமக்கு இல்லை, ஆனா ஆண்டவர் நம்ம கூட இருந்தா, ஆண்டவர் நம்ம கூட இருந்தாரு. He got everything. ஸோ அதை நம்ம மனசுல வச்சுட்டு இன்னைக்கு உள்ள இந்த வாரம் ஃபுல்லா உங்களுக்கு இந்த வசனம் பேசணும். இன்னும் அதிகமா ஆண்டவருடைய சத்தத்தை எப்படி கேட்கணும், ஆண்டவர்கிட்ட எப்படி பேசணும், ஆண்டவர் சொல்றது எப்படி கீழ்ப்படிந்து நடக்கணும் அப்படின்றத நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நான் திரும்பவும் சொல்றேன், செவி கொடுக்கிறது கர்த்தருக்கு பிரியம், கீழ்ப்படிதல் தான் உத்தமம். ஸோ இந்த 2 வசனத்தையும் இந்த 2 விஷயத்தையும் நீங்க வந்து மனசுல வைங்க. ஏன்னா காலம் கடைசியா இருக்கு. கிருபையின் காலமா இருந்தாலும் நிறைய பேர் நம்மளை ஏமாத்த வருவாங்க, நிறைய பேர் இதை சொல்லுவாங்க, இதுவும் அங்கேயே வந்திருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. ஆனா அங்க வந்திருக்க மாட்டாங்க. ரீசனா கூட வந்து வெளிநாட்டுகள்லாம் வந்து ஃபேமஸா ஒரு விஷயம் ஓடிட்டு இருந்துச்சா, செப்டம்பர் 23 வரைக்கும் ரப்சர் நடக்குது அப்படின்னு. ரப்சர்னா என்னன்னா, இந்த பைபிள் ஆண்டு சொல்லுவாருமா, 2 பேரும் மாவு அரைச்சிட்டு இருப்பாங்க, ஒருத்தவங்க புலப்படுவாங்க, ஒருத்தவங்க கையில பட்டுருவாங்கன்ற விஷயத்த வந்து இந்த 23ஆம் தேதி 25ஆம் தேதி வரைக்கும் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயமே ஓடிட்டு இருந்தது. நம்ம சைட்ல வந்து இதெல்லாம் ரொம்ப இது பண்ணல. ஆனா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல நிறைய பேர் வந்து இதை ரொம்ப பேசிட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் தான் வந்து நம்ம டேக் நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள். நம்மள தந்திரம் மேற்கொள்ள நம்ம விடக்கூடாது. We are all in there. We are all strongly involved. ஆண்டு நம்ம அந்த தந்திரத்தை எல்லாம் ஆண்டு சிலுவையில முடிச்சிட்டாரு. He finished everything. ஸோ நம்ம அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து, அவங்க நம்ம என்ன சொல்றாங்க கேட்டு அது மாதிரி கீழ்ப்படிந்து நடந்தோம்னா நம்ம தப்பிச்சு கொள்ளப்படுவோம். ஓகேவா? ஸோ ஜபத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பாடலை நான் பாடுறேன். கூட தெரிஞ்சவங்க இந்த பாடலை பாருங்க. ராஜ்யத்தை பிடுங்கிக் கொண்டானே, தேவானை வஞ்சித்து ஆதாமை ஏமாற்றி ராஜ்யத்தை பிடுங்கிக் கொண்டானே, ராஜ்யத்தை பிடுங்கிக் கொண்டானே. வெற்றி முரசு கொட்டுமோ, வெற்றி முரசு கொட்டுமோ, வீரராக கிறிஸ்துவும் செல்வோம், வீரராக கிறிஸ்துவும் செல்வோம். எங்கள் தலைவர் வல்லவர், வார்த்தையாலே வெல்பவர், எங்கள் தலைவர் வல்லவர், வார்த்தையாலே வெல்பவர்,
ராஜ்யத்தை மீட்டெடுக்க வந்தவர், ராஜ்யத்தை மீட்டெடுக்க வந்தவர். ராஜா, எங்களுடைய ராஜா உறவு ஒவ்வொரு சரியா இருந்தால் யாரும் இதை வகிக்க முடியாது. அன்று நாங்கள் ஒவ்வொருடைய ராஜா நாங்கள் இணைந்திருந்தோம். ஆனால் அன்று யாரும் எங்களை எதுவுமே பண்ண முடியாது. நாங்கள் அந்த மாதிரி இணைந்திருக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம். அப்பா, உங்களுடைய சமூகத்துல எல்லாரையும் ஒப்பு கொடுக்குறோம். எங்களை தாழ்த்துக்கிறோம். நாங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ராஜா, உங்களுடைய கிளைகள் உங்களுடைய பலன் தான் ஆண்டவரை எங்களை நடத்துகிறது. ராஜா, உங்களுடைய கரம் எங்களை நடத்தட்டும். நீர் ராஜா எங்களை நடத்து. நீங்க சொல்றத மாத்திரம் நாங்கள் செவி கொடுத்து அதன்படி ராஜா 50% கிடையாது, 20% 100% செய்யறதுக்கு ராஜா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். முற்றிலுமாக நீர் பொருட்படுத்தி எங்களை நடத்துங்க. எல்லாம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். God bless you all.